ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கான புது புது அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கங்காவை அடித்து தள்ளி விட்டுறாங்க பசுபதி ஆள். உடனே சாரதா, வெண்ணிலா, பாட்டி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும் கங்காவா அப்படின்னு உடனே கங்காவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கும் நிவினுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவன் வந்து எல்லாமே அடித்து தள்ளி விட்டுட்டு அக்காவை தள்ளி விட்டு அக்கா வந்து ரொம்ப வழியில் துடிக்கிறான், நீங்கள் வாங்க அப்படின்னே உடனே விஜயும் நிவினும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட ஃபேமிலி வந்து பாட்டி தாத்தா அவங்களோட இவ்வளோ தூரம் பண்ணுறானே அந்த பசுபதி, அவன் போலீஸ்க்கு எதுக்குமே அடங்கவே மாட்டான் போலுக்க. இதை வேற நம்ம விஜய் வந்து எதுவுமே ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி தாத்தா அழுகிறாரு. ஒரு பக்கம் பாட்டி, ஆமாம் அப்போயே அவங்ககிட்ட நான் படித்து சொன்னேன், அவன் யார் பேச்சை தான் கேட்குறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விடுங்க அப்படின்ட்டு அவங்க சித்தப்பா, விஜயோட சித்தப்பா, இதெல்லாம் தெரிஞ்சு தானே அவன் வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாரு. உடனே வந்து திட்டுறாங்க, நீ பேசாமல் ஆமாம் உன்னை நம்ம சொன்னால் கேட்கணும், அவன் தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள், அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கங்கா வந்து ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. சாரதா எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதாக இருந்தாலும் இருங்க, ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, அது அப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நர்ஸு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்குது. ரொம்ப அதுக்கு வந்து உடனே டாக்டர் வந்து வெளியே வராங்க. என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் கன்சீவாக இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டாமா, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பில்டிங் ஆகிருக்கு, ரத்தம் நிறையாவே போயிடுச்சு, குழந்த வந்து அவங்க வகுத்தில் இனிமேல் இருந்தால் குழந்தைக்கு சேஃப் இல்லை, அவங்களுக்கு சேஃப் இல்லை, உடனே நம்ம வந்து குழந்தைய வெளியே எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதா வந்து முழிக்கிறாங்க. உடனே குமரனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுறாங்க. போகவே இல்லை. நிவின், அண்ணா என்னென்னாச்சு, குழந்தை எது பிறந்துருச்சா அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து நீங்கள் யார் அவங்க வீட்டுக்காரர் தான் வர சொல்லுங்கள், இல்லை நாங்கள் அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சாரதா உட்காந்து அழுகுறாங்க, ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இப்படி வரணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே காவேரி, அழுகாதம்மா, விடுமா, அக்காவுக்கு நல்லாயிருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு டாக்டர் வந்து உடனே நாங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறோம், நீங்கள் இதெல்லாம் சைன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதாவும் வந்து சைன் பண்ணுறாங்க. இன்றைக்கான எபிசோடு வந்து இதோட முடியுது. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.